உமன்ஸ் டே வந்துட்டு நம்ம காந்தியில் மிஸ் மிஸ்ஸஸ் வாக்கத்தான் காம்படிஷன் இன்றைக்கி ராஜீவ் காந்தி ஸ்டேடியமில் நடந்தது. நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். முன்னாடியே ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் நான் முடிச்சதுனால ஷார்ப் 5 AM அசம்பிள் ஆனால் போதும்னு சொன்னாங்க. ஸோ ஷார்ப் கரெக்டாக 5 AM அங்கே அசம்பிள் ஆயாச்சு. முன்னாடி நிறைய பேர் வந்து அங்கே இருந்தாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதும் அங்கே பண்ணிட்டுருந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே டைம் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் 5 AM to 6 AM வந்து டிஷர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. இல்லை டிஷர்ட் வாங்கிட்டு லக்கி ட்ரா ஸ்லிப் வந்து அவங்க வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் டிஷர்ட்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ண சொல்லியாச்சு. அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் அவங்க வெல்கம் பண்ணாங்க. சீஃப் கெஸ்ட்லாம் வெல்கம் பண்ணிவிட்டு ஒரு வார்ம் அப் செஷன் இருந்து வார்ம் அப் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஜூம்பா செஷன் இருந்தது. ஜூம்பாலாம் பயங்கர வேறு லெவல் செம்ம டான்ஸாக எல்லாருமே நல்லா வைப் பண்ணாங்க. நல்லா பாசிட்டிவ், நல்ல எனர்ஜி, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு அம்மா ஒரு 60 இயர்ஸ் இருக்கும். அவங்க டான்ஸ்லாம் டான்ஸே இல்லை, சூப்பராக அவங்க ஆடினாங்க. அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்தது. இதில் வந்து நெகட்டிவ் என்னென்னா கொஞ்சம் ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. கொஞ்சம் வெயில் வந்துருச்சு வாக் பண்ணும் போதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு. ப்ளஸ் நடுவில் வந்து நாங்கள் நடக்கிறப்போ ஒரு ட்ரெயின் ஜங்ஷன் மாதிரி இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. மற்றபடி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாக்கிங்கும் நம்ம போன மாதிரி இருக்கும். ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாக்கத்தானே இப்போ நடத்துகிறாங்க. நல்லா இருந்தது. என்னோடய ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் என்னோடய கொலீக்ஸ்லாம் நான் இங்கே பார்த்துருந்தேன். 8th ஸ்டாண்டர்டில் படித்த பொண்ணெல்லாம் என்னை வந்து பார்த்துலாம் பேசினது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே வந்து வின்னிங் மூமெண்ட்லாம் எதுவும் கிடையாது. பார்ட்டிசிபேட் பண்ணது எல்லாருமே வந்து வின்னர்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நானும் வின் பண்ணலை, அதுக்காக சொல்லலை. பட் அதுதான் போகிறப்போ எங்களுக்கு வந்து டேக் அவே ஒரு பேக் கொடுத்தாங்க ப்ளஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட். லக்கி ட்ரா வந்து இன்னும் 10:30 ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு டியூட்டி இருந்ததுனால நான் கிளம்பிட்டேன். வின் பண்ண எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் இயர் இன்னும் பெட்டராக பண்ணணும், அவ்வளோதான்.